கற்பித்து உரையை தொடங்குகிறேன். குழந்தைகள் வீட்டில் வச்சிருக்கிறதற்கு நாம கஷ்டப்படுகிறோமா? அப்படி இப்படின்னு பேசிட்டே போறாங்க. நான் தெரியாம தான் கேட்கிறேன். ஆசிரியர் நாங்கள் தான் குழந்தையின் வளர்ச்சியில் பெரும் பங்கு வகிக்கிறோம் என்று பாட்டு பாடிக்கொண்டிருக்கும் ஆசிரியர் இருக்குமே, எந்த குழந்தையாவது ஸ்கூலுக்கு வரும்போது சிரிச்சுக்கிட்டே வருதா? அழுது கொண்டுதானே வராங்க. காலையில 8 மணி முதல் 9 மணிக்கு ஸ்கூல் பக்கம் போய் பாருங்க. அம்மா அம்மா நான் ஸ்கூலுக்கே போகல, இந்த வார்த்தைகள் பள்ளியின் சுவரெல்லாம் வலித்து கொண்டே இருக்கும். ஆனால் ஸ்கூல்ன்ற அந்த 4 மணிக்கு பாருங்க, பெல் அடித்தவுடன் பிள்ளைங்க போடுற சந்தோஷ சத்தம் எத்தனை பேர் நம்ம கேட்டிருக்கிறோம், அனுபவித்தும் இருக்கிறோம். என்னமோ ஜெயில் அடைச்சு போட்டு விடுதலை பண்ண மாதிரி பிள்ளைங்க ஃபீல் பண்றாங்க. இதுல இன்னொரு பியூட்டி என்ன தெரியுமா? பெல் பிள்ளைங்களுக்கு அடிக்குதோ அடிக்கலையோ தெரியாது, ஆனா டீச்சர்ஸ் எல்லாம் பேவோட நிற்பாங்க. எப்படா வீட்டுக்கு போவோம் அப்படி. இவங்களுக்கு தான் பிள்ளைங்களை வளர்க்கிறதுல பொறுப்பு அதிகமா. ஆகவே நடுவர் அவர்களே, குழந்தையின் வளர்ச்சியில் பெரும் பங்கு வகிப்ப பெற்றோர்களே என்று கூறி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் அமர்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த ஐயா சொன்னாங்க, குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகணும்னாலே அழுதுகிட்டே போறாங்கன்னு. ஆமாங்க, அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க முகம் பார்ப்பதற்கே பரிதாபமா இருக்கும். சரி, எதிரணியினர் என்ன சொல்ல வராங்கன்னு